بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان، فمن شهد منكم الشهر فليصم، ومن كان مريضا أو على سفر فعدة من أيام أخر، يريد الله بكم اليسر ولا يريد بكم العسر، ولتكملوا العدة ولتكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون. صدق الله العظيم. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வருடத்தினுடைய ரமலான் மாதத்தை அடையும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கினான். அல்லாஹ் இதை சம்பூர்ணமாக முடித்து வைப்பானாக, முழுமையாக அடையும் பாக்கியத்தையும் நசீபாக்குவானாக. அவன் விரும்பக்கூடிய முறையில் இந்த ரமலானுடைய இரவையும் பகலையும் கழிப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வெள்ளிமிக்க அல்லாஹ்வுடைய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானை பற்றி குர்ஆனில் சொல்லும்போது ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன், இந்த ரமலானுடைய மாதம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் இந்த மாதத்தில் தான் குர்ஆன் இறக்கப்பட்டது. குர்ஆனுக்கும் ரமலானுக்கும் நெருங்கிய ஒரு தொடர்பை அல்லாஹ் சொல்லி காட்டுவான். ஆனால் நம்ம பார்த்தோம் சொன்னால் குர்ஆன் இருக்கிற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போ நபியானாங்களோ 40 வயசுல நபியானாங்க. அப்போதிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தை விட்டு பிரிகின்ற வரை 63 வயது வரைக்கும் குர்ஆன் இறங்கியது. கொஞ்சம் கொஞ்சமாக வசனங்கள் இறக்கப்பட்டுச்சு. அதில் எல்லா மாதத்திலும் இறக்கப்பட்டது. ஆனால் அல்லாஹ் சொல்லும்போது குர்ஆன் ரமலானின் மாதத்தில் இறக்கப்பட்டது என்பதாக சொல்லணும். இதற்கு சஹாபாக்கள் விளக்கம் சொல்லும்போது சொல்றாங்க, குர்ஆன் ரமலானில் இறக்கப்பட்டது என்று சொன்னால் லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் என்ற அந்த ஏட்டில் இருந்து முதல்ல உலகத்தை அல்லாஹ் படைக்கும் போது முதல் பொருளாக எதை படைத்தான்? பேனாவை அல்லாஹ் படைத்தான். முதல்ல அல்லாஹ் எதை படைத்தான்? பேனாவை தான் அல்லாஹ் படைத்தான். பேனாவை படைச்சிட்டு அல்லாஹ் சொன்னா பேனாவை எழுது என்பதா? பேனா கேட்டுச்சுன்னா எதை எழுதலாம்? இனி எதெல்லாம் நடக்க போகுதோ அதெல்லாத்தையும் எழுது என்பதா? அந்த லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் என்ற பலகையில் முழு உலகத்தினுடைய ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முதல் கொண்டு கடைசி மனிதன் வரை அதுபோன்று மனிதர்களுக்கு தேவையான பொருட்கள் இதெல்லாம் படைக்கப்படும் எல்லாத்தையும் அந்த பேனா எழுதி முடிச்சிச்சு. அதில் குர்ஆன், தௌராத், இன்ஜீல் எல்லா வேதங்களும் எழுதப்பட்டுருச்சு. அந்த லவ்ஹுல் மஹ்ஃபூஸில் இருந்து இந்த குர்ஆன் முதல் வானத்துக்கு பைத்துல் இஸ்ஸா என்பதாக முதல் வானத்தில் ஒரு அல்லாஹ்வின் திரு இல்லம் இருக்கிறது. அந்த இடத்திற்கு இறக்கப்பட்டது ரமலானுடைய மாதத்தில் லைலத்துல் கத்ருடைய இரவு. அதை அல்லாஹ் சூரத்துல் கத்ர் லைலத்துல் கத்ர் அல்லாஹ் சொல்லுவாங்க, இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர். இந்த குர்ஆனை நாம் ரமலான் மாதத்தில் எந்த இரவுல இறக்கிறோம் என்று சொன்னால் லைலத்துல் கத்ருடைய இரவுல இந்த குர்ஆன் இறக்கிறோம் என்பதாக அல்லாஹ் சொல்லுவாங்க. அது மொத்தம் குர்ஆன் இறக்கப்பட்டது முதல் வானத்துக்கு இந்த ரமலான் மாதத்தில் லைலத்துல் கத்ருடைய இரவுல தான். பிறகு அங்கிருந்து தான் 23 வருட காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத்துடைய காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அது இறக்கப்பட்டுச்சு. ஆக கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய இந்த குர்ஆனுக்கு ரமலானுக்கு நெருங்கிய தொடர்பு இருக்கு. இந்த மாதத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். நமக்கு ஒரு பெரிய ஒரு பாக்கியம் கிடைத்திருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானுடைய இரவு காலத்தில் முழு குர்ஆனையும் ஒரு தடவையாவது தொழுகையில் நின்று கேட்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்திருக்கிறார். அதான் இரவுடைய அமலாக தராவியுடைய தொழுகையில் இரவு தொழுகைகளில் குர்ஆன் நம்ம ஓதணும். குறைந்தபட்சம் ஒரு குர்ஆனையாச்சும் தொழுகையில் கேட்கணும். இது எப்போ நமக்கு கிடைக்கும்? முழுமையாக தொழுகும் போது தான் கிடைக்கும். முழுமையாக குர்ஆனை ஓதும்போது முழு ரக்காத்துகளையும் நாம் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து வரணும். முழுமையான இமாம் தொழுது முடிக்கின்ற வரை நான் தொழுவேன் என்ற நம்பிக்கையோடு நாம்
இந்த முழு ரமலானையும் தராவியை தொழுதுட்டோம். இன்ஷா அல்லாஹ் முழு குர்ஆனையும் ஒரு தடவையா தொழுகையில் இருந்து கேட்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சது. சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்துல ரமலானுடைய காலத்துல இது போன்ற இரவு நேரங்கள்ல குர்ஆனை மரணம் செய்த ஹாஃபில்களை அவங்க கூட்டிட்டு போய் என்ன செய்வாங்க? 2 பேர் 3 பேர் கூட ஜமாத்தா தொழுதுச்சு. முழு குர்ஆனை மரணம் செஞ்சவங்களை வச்சு தொழுக வைக்க அவங்க எத்தனை ரக்காத் வேணாலும் கணக்கில்லாம தொழுது. பிறகுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் 2 நாள் தொழு வச்சாங்க. மொத்த சஹாபாக்கள் விசுவாசம் தொழ ஆரம்பிச்சாங்க. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இது ஃபர்லாக ஆக்கப்பட்டுருமோன்னு நான் பயப்படுறேன். இது உம்மத்துடைய ஆர்வத்தையும் பார்த்துட்டு அல்லாஹ் இதை ஃபர்லாக்கிட்டா உங்களுக்கு கஷ்டமாயிடும், அதனால நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 நாள் தான் ஜமாத்தா தொழ வச்சாங்க. அதுக்கு பிறகு சஹாபாக்கள் திரும்ப பழைய மாதிரி ஹாஃபில்களை கூப்பிட்டு தனித்தனியாக அவங்க விருப்பப்பட்ட அளவுக்கு தொழுதுட்டு இருந்தாங்க. பிறகு உமர் ரலியல்லாஹு தஆலா ஹிலாஃபத்தில் அவங்களுடைய ஆட்சி காலத்தில் தான் உமர் ரலியல்லாஹு தஆலா தமீம் தாரி ரலியல்லாஹு தஆலா சஹாபியை கூப்பிட்டு அவர்களுடைய தலைமையில் ஒரே ஜமாத்தாக மஸ்ஜிதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஃபர்லாக்கப்படும் பயந்தாங்க. இனி அது ஃபர்லாக்கப்படாது, இனிமே அது சுன்னத்து தான். அதனால எல்லோரும் ஒரே ஜமாத்தாக ஒரே மெஹராபில் ஒரே இமாமுக்கு பின்னால் தொழுவோம் என்பதாக சொல்லி அந்த ஒரே ஜமாத்தாக ஆக்கியது யார் என்று சொன்னால் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அவங்க தான் சொன்னாங்க, ரமலான்ல கொஞ்சம் கொஞ்சமாக ஓதி ஒரு மாதத்தில் ஒரு குர்ஆனையாவது முடிக்க வேண்டும் என்பதாக. ஆக இந்த சந்தர்ப்பத்தை நாம் பயன்படுத்தி தொழுகையில் குர்ஆனை முழுமையாக கேட்க வேண்டும் என்ற நியத்தில் நாம் தொழ வேண்டும். குறிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுடைய இரவு கால தொழுகைக்கும் பகல்ல நோன்பு வைப்பதற்கும் 2 விஷயத்தை நிபந்தனையிட்டு சொன்னாங்க. மன் சாம ரமலான ஈமானன் வ இஹ்திசாபன் ஊஃபிர லஹு மா தகத்தம். யார் ரமலானுடைய மாதத்தில் நோன்பு வைக்கிறார், எந்த நிலைமையில 2 விஷயம் அவருக்கு இருக்கணும். ஒன்று ஈமான், அவருடைய உள்ளத்தில் விசுவாசம் இருக்கணும். அல்லாஹ்வின் மீதும் மறுமை நாளின் மீதும் மலக்குமார்கள் இருக்கிறாங்க, நன்மை தீமைகளை மலக்குமார்கள் பதிவு செய்யறாங்க, மௌத்துக்கு பின்னாடி வாழ்க்கை இருக்குது, என்னென்ன விஷயம் சொல்லப்பட்டிருக்குதோ அனைத்தும் சத்தியம் என்பதாக அவர் ஈமான் கொண்ட நிலைமையிலையும் இஹ்திசாபன், நான் இந்த நோன்பு வைக்கிறேன், அல்லாஹ்வுடைய கட்டளை அடிப்படையில் நோன்பு வைக்கிறேன், இதனால அல்லாஹ் எனக்கு கூலியை தருவார், என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், நான் நரகத்தில் விடுதலை செய்யப்படுவேன் என்ற நம்பிக்கையோடு 2 விஷயம் ஈமானும் இருக்கணும், நன்மையும் ஆதரவித்தவராக யார் நோன்பு வைக்கிறாரோ ஊஃபிர லஹு மா தகத்தம், அவருடைய முன் சென்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்களிக்கிறார், முன் சென்ற பாவம் மன்னிக்கப்படுறதுக்கு 2 நிபந்தனை. ஈமான் இருக்கணும் முதல்ல, 2வது இஹ்திசாப் இருக்கணும். இஹ்திசாப் என்று சொன்னால் அந்த நன்மையை ஆதரவு வச்சு செய்யணும். ஏதோ எல்லாரும் செய்யறாங்க, ஊரில் எல்லாரும் நோன்பு பிடிக்கிறாங்க, எல்லாரும் எழுப்பி விட்டுட்டாங்க, நோன்பு பிடிக்காத எல்லாம் குறை சொல்லுவாங்க, நோன்பு பிடிக்க மாட்டோம் சொல்லி ஏதாவது சொல்லிடுவாங்க என்பதற்காக அல்ல, ஈமானோட செய்யணும், அல்லாஹ்வுக்காக அவர் நோன்பு வைக்கணும், அதில் கிடைக்கிற நன்மையும் ஆதரவு வைக்கணும். அப்படி வச்சால் முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படும். சாதாரணமாக நம்ம நோம்புல சகல் நேரத்தில் தான் உங்க சமைப்பாங்க, அதுக்கு பிறகு சமையல் கிடைக்காது, எல்லாரும் சமைச்சா இங்கே நம்ம வைக்காது அசிங்கமாக இருக்கும், அதனால நம்ம ஒரு மாஹவுலுக்காக நோன்பு வைக்கிறது இல்லை, குடும்பத்தாரோடு சேர்ந்து சாப்பிட்டுக்கிடுவோம், ஒரு பசிச்சா தாகிச்சா எங்கேயாவது போய் தெரியாமல் சாப்பிட்டுக்கிடுவோம். இது ஈமான் இல்லாத யாருடைய உள்ளத்தில் அல்லாஹ் பார்க்கிறான்னு நம்பிக்கை இல்லையோ, அல்லாஹ் மலக்குமார்கள் கூட இருக்கிறான்னு நம்பிக்கை இல்லையோ, அவங்க தான் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்வாங்க. எப்போ இந்த ஈமான் வந்துடுமோ திருடன் கூட திருட மாட்டான். திருடனுடைய சமயத்தில் அவங்க உள்ள ஈமான் இருந்துச்சுன்னு சொன்னா அவங்க நினைப்பா இப்போ எல்லாரும் தூங்குறாங்க, எல்லாரும் தூங்கலாம், அல்லாஹ் தூங்க மாட்டான். லா தஅഖுதுஹு சினத்தும் வலா நௌம், அல்லாஹ்வுக்கு சிறு தூக்கமும் கிடையாது, ஆழ்ந்த நித்திரையும் கிடையாது. ஆயத்தை குறித்து சொல்றோமா இல்லையா? அல்லாஹ்வுக்கு சிறு தூக்கமும் கிடையாது, ஆழ்ந்த நித்திரையும் கிடையாது. அப்படிப்பட்ட அல்லாஹ் என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க ஈமான் இருந்தால் திருடக்கூடியவன் திருட மாட்டான், நோன்பை முடிக்கக்கூடியவன் நோன்பை விட மாட்டான். அதனால பகல் காலங்களில் மமன் ஷஹீத மின்கும் ஷஹர ஃபல்யஸும், யார் இந்த ரமலானுடைய மாதத்தில்
ஊரில் இருக்கிறீர்களோ அவர்கள் நோன்பு வைக்கட்டும். அதுக்கு பிறகு அல்லாஹ் சலுகை தரலாம். சலுகை அல்லாஹ் தரலாம். யாரு நோயாளியாக இருக்கிறீங்க, நோன்பு பிடிக்க சக்தி இல்லை, நோய் வந்துருச்சு, வயசாகிடுச்சு, 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு மேல அவங்களால தாகிச்சிருக்க முடியாத வயோதிகம் ஏற்பட்டுருச்சு. ومن كان منكم مريضا او على سفر فعدة من ايام اخر. சாதாரண நோய் மருத்துவம் பார்த்தா சரியாயிரும், பிறகு நோன்பு வைக்கலாங்கிற மாதிரி நோய் வந்தால், அல்லது பிரயாணத்தில் போயிட்டோம், ரமலான்ல பிரயாணம் செய்ய வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு, பிரயாணத்தில் இருந்தாலோ நீங்க வேறு நாட்களில் அதை தலா செய்யுங்க. வேறு நாட்கள் என்ன செய்யும், அடுத்த ரமலானுக்குள்ள அந்த நோம்பை நம்ம தலா செஞ்சிடணும். யாருக்காகவே சக்தி இல்லை, நோம்பு பிடிக்கவே சக்தி இல்லையோ அவங்க ஏதாவது ஃபிதியா ஏழைகளுக்கு ஒரு நோம்புக்கு ஒரு முத்து அரிசி ஏழைக்கு உணவாக கொடுத்துருங்க என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சலுகைகளையும் சொல்லித்தரான். 2 விஷயத்தை அல்லாஹ் சொல்றான். நோய், பிரயாணம். நோயினாலையும் பிரயாணத்தினாலையும் அமல் செய்ய முடியாது. அப்ப எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு செய்யும். தொழுகை இருக்குது, பிரயாணத்துல நீண்ட தூரம் பிரயாணம் போறோம், 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஆகமான பிரயாணம் போறோம் அப்படின்னு சொன்னா அப்போ நமக்கு தொழுகையில 4 ரக்காத் 2ஆ சுருக்கலாம், தொழுகை அசர சேர்த்து தொழுகலாம், இது போன்ற சலுகையோட தொழுது கொள்ளலாம். ஆனா தொழுகை விருதுக்கு அனுமதி இல்லை. மற்ற நஃபிலான சுன்னத்தான தொழுகைகள் ஊர்ல இருக்கிற மாதிரி பிரயாணத்தை செய்ய முடியாது. நோய் வந்துட்டா மற்ற நிறைய அமல்கள்லாம் செய்ய முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் ஆரோக்கியமாக இருக்கும்போது, உள்ளூரில் இருக்கும்போது நல்ல முறையில் அமல் செய்து வந்தார்களோ, பள்ளியில் போய் தொழுதாங்க, அல்லது வீட்டில் நேரத்தோடு பெண்கள் தொழக்கூடியவங்களாக இருந்தாங்க, தஹஜ்ஜத் தொழக்கூடியவங்களாக இருந்தாங்க, குர்ஆன் ஓதக்கூடியவங்களாக இருந்தாங்க, நிறைய அமல் செஞ்சாங்க. ஆனா வயோதிகத்தின் காரணமாகவோ நோயின் காரணமாகவோ அல்லது பிரயாணம் போனதுனால அந்த அளவு அமல் செய்ய முடியல என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா ஆரோக்கியமா இருக்கும்போது எப்படி அமல் செஞ்சாங்களோ அந்த நன்மை அப்படியே வயோதிகருக்கு அல்லாஹ் கொடுத்துருவான் செய்யாமலே. வயோதிகமான காலத்துல ஒரு நோயாளியை போய் சந்திக்கிறோம், அவர் சொல்றாரு, அழுகிறாரு, நான் பள்ளிவாசல்ல தான் தொழுவணும், ஒருத்தருக்கு நியத்து வச்சேன், பள்ளிக்கு போக முடியாத நிலைமை வந்துருச்சு, அழுகுறேன். அவருக்கு இந்த விஷயத்த சொல்லப்படுது, உங்களுக்கு ஜமாத்தோட ஆரோக்கியமா இருக்கும்போது நீங்க மஸ்ஜிதில் தொழுதீங்க, அந்த நன்மை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நோய்வாய்ப்பட்ட நிலைமையிலே நீங்க வீட்டில் தொழுதாலும் பள்ளிவாசல்ல தொழுத நன்மை ஜமாத்தோட தொழுத நன்மை வீட்டில் கிடைக்குது அப்படின்னு சொன்னோடனே அவருக்கு ஏற்பட்ட சந்தோஷம் அளவிட முடியும். ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்களா, நோயாளிகளுக்கு ஆரோக்கியமா இருக்கும்போது சில நன்மை கிடைக்கும்னு சொன்னா இவ்வளவு பெரிய விஷயம் மார்க்கத்தில் இருக்குதான்னு சொல்லி அவர் சந்தோஷப்பட்டாரு. இறந்துட்டார். கண்டிப்பாக அல்லாஹ்விலே இவ்வளவு நமக்கு ஆரோக்கியமான காலத்துல உள்ளூர்ல இருக்கும் போது நல்ல நல்ல அமல்களை செஞ்சு பழகணும். குறிப்பா ரமலானுடைய மாசம் அமல்களுக்கான பயிற்சிக்குரிய மாசம். வெறும் தொழுகை நோன்புகளை கொண்டு நாம் விளக்கிடக்கூடாது. தொழுகைக்கான பயிற்சி, நோன்புக்கான பயிற்சி இல்லை. இதன் மூலமாக மனிதனுடைய எல்லா புனிதமான தன்மைகளுக்கும் அல்ல பயிற்சி கொடுக்கிறார். பார்வையை கட்டுப்படுத்தக்கூடிய பயிற்சி, மனதை கட்டுப்படுத்தக்கூடிய பயிற்சி, நாவை கட்டுப்படுத்தக்கூடிய பயிற்சி, ஹலால் ஹராமை பேணுவதற்கான பயிற்சி, எல்லாமே இதில் தரப்படும். தக்பீர் கட்டினது சலாம் கொடுத்த வரைக்கும் என்ன செஞ்சிடும், சாப்பிட மாட்டோம், குடிக்க மாட்டோம், பக்கத்தில் இருக்கிறவங்க பேச மாட்டோம், இதெல்லாம் ஹலாலான விஷயம். ஆனால் தொழுகையில் ஹராமாயிடும். தொழுகையில பேசக்கூடாது, தொழுகையில சாப்பிடக்கூடாது, தொழுகையில குடிக்கக்கூடாது. அப்போ தக்பீர்லேருந்து சலாம் வரைக்கும் ஹலால் ஹராமாக்கிடும். அல்லாஹ் நமக்கு என்ன பயிற்சி தரலாம், தொழுகைக்கு பிறகு ஹராம மட்டும் செய்யாத, தொழுகைக்கு பிறகு ஹலால மட்டும் செய்யாத, அந்த பயிற்சி வந்துடும். அதே மாதிரி ரமலானுடைய மாசத்துல 1 மாத காலம் பகல் நேரங்கள்ல சாப்பிடாம குடிக்காம, அது மட்டும் நோம்பு இல்லை, மனோ இச்சைகளை நிறைவேற்றாம இருக்குது. மனோ இச்சைகள் சில பேர் சாப்பிடாம குடிக்காம இருந்துடும், ஆனா பாவம் செய்யறதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சா பாவத்தை செஞ்சிடும். அதற்கும் நோம்பு இருக்கு, அதற்கும் நோம்பு. பாவம் செய்யும்போது மனது குடிக்கும் போது அந்த பாவத்தை அடக்குது. அந்த பசியில் இருக்கிற நிலைமையில, தாகிச்சிருக்கிற நிலைமையில பாவம் செய்யாமல் இருக்கக்கூடிய பயிற்சியை இந்த மாசத்தை எடுத்துட்டு என் நஃப்ஸை கட்டுப்படுத்துறது. நஃப்ஸ் இருக்குது, இது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், நஃப்ஸ் அம்மாரா, இன்னன் நஃப்ஸ லஅம்மாரத்துன் பிஸ்ஸூ. மனிதனுடைய மனசு
நப்சு இருக்குது, இது எதை தான் அதிகமாக தூண்டும்? பாவத்தை தான் தூண்டி. அல்லாஹ் அப்படிதான் படைச்சிருக்கான். நப்சுக்கு எது பிடிக்கும்? பாவம் தான் பிடிக்கும். அதெல்லாம் டேஸ்ட் தெரியும், அமல்களுக்கு டேஸ்ட் தெரியாது. இப்போ இதை மனிதன் மாற்றணும், அதுக்கு தான் பயிற்சி எல்லாம் தரணும். நப்சே அம்மாரா, பாவத்தை தூண்டக்கூடிய இந்த நப்சுக்கு ரமலானுடைய மாசத்தை பயிற்சி கொடுத்து கொடுத்து எப்படிப்பட்ட நப்சாக இதை மாற்றணும் என்று சொன்னால் நப்சே முத்துமையின்னாவாக மாறணும். அல்லாஹ் சொல்லுவான் சூரத்துல் ஃபஜ்ருடைய லாஸ்ட்ல, யார் அந்த மாதிரி பக்குவப்பட்டு நப்சை மாற்றி பழக்கி அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடிய நப்சாக மாற்றிடுவாங்களோ அவங்களுடைய உயிரை எடுக்கும் போது மலக்குமார்கள் சொல்லுவாங்க, யா அய்யதுஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, அமைதி பெற்ற ஆத்மாவே, இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தன் மர்தியா, உன்னுடைய ரப்பு அல்லாஹ்விடத்தில் நீ திரும்பி வா என்பதாக அந்த ரூஹுக்கு மலக்குமார்கள் ரூஹ் எடுக்கும் போது நஃப்ஸே முத்மஇன்னா என்று சொல்லி எடுப்பாங்க. அது எப்போ அந்த நஃப்ஸா மாறுவது? நஃப்ஸே அம்மாரா எப்போ நஃப்ஸே முத்மஇன்னாவா மாறும்? இது போன்ற அமல்களை கொண்டு பயிற்சி எடுக்கும். குறிப்பாக ரமலான் அதுக்கான மாசம், நஃப்ஸை கட்டுப்படுத்துவதற்கான மாசம். நஃப்ஸை கட்டுப்படுத்துறது, பாவம் செய்யாமல் இருக்கிறதுக்கும் கட்டுப்பாடு இருக்குது, அமல்களை செய்யறதுக்கு கட்டுப்பாடு தேவை. அமல் செய்யறதுக்கு என்ன தேவை? நஃப்ஸு விரும்பாத அமல் செய்யறது. ஆனால் ரமலான் மாசத்துல இதுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஷைத்தானே அல்லாஹ் விளங்கிட்டு. சாதாரணமான காலங்கள்ல அமல் செய்யணும்னு நினைச்சா ஷைத்தான் விட மாட்டான். நினைச்சா கூட மனசுல ஆசைக்கும் ஆனால் வர முடியும். ஏன்? ஷைத்தான் இன்னொரு நமக்கு இரண்டாவது எதிரி ஷைத்தான். முதல் எதிரி நம்முடைய நஃப்ஸு, இரண்டாவது எதிரி ஷைத்தான். இந்த நஃப்ஸை தூண்டுறதே ஷைத்தான் தான். அப்போ என்ன செய்யுது இந்த நஃப்ஸு? கட்டுப்படுறதுக்கு மறுக்குது, அமல் செய்ய முடியல. நபிஸா சொன்னாங்க, ரமலானுடைய பேர் பிறந்து விட்டால் சுஃபிலத்தி ஷயாத்தீன் வமரதத்துல் ஜின், ஷைத்தான்கள் எல்லாம் விலங்கிடப்படுறாங்க. வஃபுத்திஹத்தில் ஜன்னா, சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுகிறது. வஉல்லிகத் அப்வாபுன் நார், நரக வாசல்கள் எல்லாம் இழுத்து மூடப்படுகிறது. அல்லாஹ் தஆலா வேதனைகளை நிறுத்தலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தினர்களுடைய இந்த ரமலான் மாசத்தை நோன்பு காலத்தில் இவர்களை கண்ணியப்படுத்துவதற்காக இது போன்ற விஷயங்கள்லாம் நடக்கும். அதனுடைய ஆதாரம் தான் ஷைத்தான்கள் கட்டப்பட்டுட்டாங்கிறதுக்கான ஆதாரங்கள் தான் ரமலான் பள்ளி வாசல்கள் நிரம்புது. மற்ற காலங்களில் கூட்டா கூட வளர்த்து கஷ்டமா இருக்கும். நாங்கள் கொஞ்சம் நேரமான பேசுவோம் அப்படின்னு வரமாட்டோம். கூப்பிடாமலே நம்ம உட்காந்துருவோம் பள்ளி வாசல். ஏதாச்சும் அமலுக்கு நடக்காதா, ஏதாச்சும் செய்யணுமே அப்படின்னு தேட்டம் இருக்குது. அதுக்கு தடையும் நமக்கு இல்லை. யாரு தடை செய்தாங்க? தடையை அல்ல நீக்கிட்டாங்க. மஸ்ஜிதுக்கு அதிகமான மக்கள் ரமலான் மாசத்துல வந்திருக்கும். இந்த மாசத்தை உள்ள வந்து பயிற்சி எடுக்கணும் என்று சொன்னால் அமல்கள் செய்து பாவங்கள் செய்யாமல் நாவையும் கண்ணையும் பேணி பாதுகாத்து நாம் பயிற்சி எடுக்கணும்னு சொன்னால் ரமலானுக்கு பிறகும் அமல் செய்வது லேசாக. ரமலான் பிறகும் மௌத் வரைக்கும் அந்த நஃப்ஸை முத்துமைன்னா மௌத்தாக போது இருக்கும். இல்லாட்டி என்ன ஆகும்? பயிற்சி எடுக்கல, ஒரு மாகோல்ல அமல் செஞ்சோம், பிறகு வெளியே போனோம், எப்போ மாதிரி பாவங்களையும் செய்யறோம், நன்மையும் செய்யறோம், நஃப்ஸை பழக்கி எடுக்கல அப்படின்னு சொன்னால் நஃப்ஸ் முத்துமைன்னாவாக மாறாது. அதனாலதான் ரமலான் முடிஞ்ச பிறகு சில பள்ளிவாசல்ல போர்டு போட்டுறாங்க, காணா போனவர்களை கண்டுபிடித்து தருபவர்களுக்கு சொர்க்கத்தில் இவ்வளவு பெரிய பதவி கிடைக்கும் அப்படின்னு சொன்னா ரமலான்ல வந்தவங்களெல்லாம் ரமலான் பிறகு காணோம். பள்ளிவாசல்ல 20 சப்பு நிறைஞ்சிச்சு, ரமலான் பிறகு பார்த்தா 2 சப்பு கூட நிறைய மாட்டேங்குது. எங்க போயிட்டாங்க? எல்லாரும் காணாம போயிட்டாங்க. அப்புறம் ஷைத்தான் அவிழ்த்து விடப்படும். ஷைத்தான் நமக்காக துவா செஞ்சுட்டு என்ன துவா செய்யறா? அல்லாஹ் இப்ப பயிற்சி எடுத்துக்கூடாது, நஃப்ஸை பழக்கிடக்கூடாது, நான் இவ்வளோ கெட்ட விஷயத்தை பழக்கி வச்சிருக்கிறேன், இந்த ரமலான் அவங்க பக்குவமாகிட்டாங்கன்னு சொன்னா பிறகு என்னால இவ்வளவு திருத்துறது கஷ்டம் என்பதாக இந்த ரமலான் நாம் அழுகிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு அல்லாஹ்வுடைய நாம் இந்த ரமலானை சிறந்த சந்தர்ப்பமாக பயன்படுத்தி நாம் அதிகமாக இபாதத்தில் ஈடுபடும். அல்லாஹ் இதை பற்றி சொல்லிட்டு அடுத்த வசனத்தை சொல்லுவார், வைதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப், என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி கேட்டார், அல்லாஹ் எங்க இருக்கிறான், எனக்கு நான் பார்க்கணும், நான் அவன்கிட்ட பேசணும் அப்படின்னு நபியே உங்களுக்கு என்னை பற்றி என்னோட அடியார்கள் கேட்டால் நீங்க சொல்லுங்க ஃபஇன்னி கரீப், நான் பக்கத்தில் தான் இருக்கிறேன்னு சொல்லிட்டேன், நான் எங்கேயோ இல்லை, என்னை சத்தமோட்டு கூப்பிடணும்னு அவசியம் இல்லை, நீங்க மனசுல கேட்டாலும் எனக்கு விளங்க பேசுறது. அல்லாஹ் சொல்றேன், நீ கரீப் உஜீபு தஅவத்த தாஇ,
யார் என்னை கூப்பிடுறாங்களோ அவங்க நான் பதில் சொல்றேன். நமக்கு விளங்காது, நல்லா பதில் சொல்றான், நம்ம பேச்ச கேட்கலாம். அதனால நான் சொல்றதை கேளுங்க, என்னை ஈமான் கொள்ளுங்க என்பதாக அல்லாஹ் சொல்றான். இப்போ ரமலானுக்கு பிறகு துஆவை பத்தி விசேஷமா அல்லாஹ் சொல்றான். அதிகமா இந்த மாசத்துல ஒவ்வொரு நேரமும் துஆ கபூல் ஆகக்கூடிய விசேஷமான நேரம் தான். எல்லா நேரமும் அதுல குறிப்பா நோன்பு திறக்கிற நேரம், சஹருடைய நேரம், இந்த நேரங்கள்லாம் அதுக்காகவே உள்ள நேரம். அதனால தயவு செஞ்ச அமல்கள் வீணாகாம பாதுகாக்கும். வீணாகாம இப்போ தராவி தொழுதுட்டோம், மாஷா அல்லாஹ், இது ஒரு கால் தொழுதோம், ஒரு ஜுஸ தொழுகையில கேட்டோம், பெரிய பாக்கியம் கிடைச்சிருச்சு. இதுக்கு என்ன ஆகும் தெரியுமா? யார் இது அப்படியே பாதுகாத்து நாவ பேணி அந்த நம்ம வீணான பேச்சுக்களில் ஈடுபடாம வீட்டுக்கு போனாங்க, வீட்டை கொஞ்சம் ஓதணும், வீட்டுக்கு செஞ்சோம், தூங்கிட்டு நம்ம தேவையில் இருக்கிற ஆசை வந்து செஞ்சிருச்சோம், இல்லை தூங்கிட்டோம், சகலுக்கு தான் எழுதிச்சோம், பிரச்சனையே இல்லை, நல்லா சந்தோஷப்படுறோம். அந்த தொழுகை பாதுகாக்கப்படும். இல்லைங்க நாங்கள் நம்ம தான் இந்த தராவி தொழுவோம், ஆனால் எங்களுக்கு வந்து எதிரிக்கெல்லாம் கஷ்டம், சகலுக்கெல்லாம் கஷ்டம் சொல்லி நாங்கள் விளையாட்டில் இறங்கிட்டோம், வீணான பேச்சுக்கள் இறங்கிட்டோம், அப்படியே ஊர் சுத்தர டயத்தை போய்க்கிட்டோம்னு சொன்னால் இந்த செஞ்ச அமல்லாம் அப்படி காத்துல போயிடும். மீனை பிடிச்சிட்டு வருவோம், அடுத்த திருப்பி அந்த குளத்திலே கொட்டணும் மாதிரி தான். கடல்ல ஒழுங்கான வலையில மீனை பிடிச்சிட்டு வந்து கடைசியில்தான் வந்து சேரும். வலையே சரியில்லாத வலையில மீனை பிடிச்சோம், வாழையில தண்ணி அழுணும், வாழை ஓட்ட வலையா இருக்குது, தண்ணி அழுட்டு வரணும், வந்து பார்த்து தண்ணி இருக்காங்க. அதே மாதிரிதான் நம்ம செஞ்ச அமல்கள் நிறைய செய்யற மாதிரி இருக்கும், அவர்கள் போய் பார்த்தா ஒண்ணு இருக்காது, எங்களை ஒன்னே காணும். இவ்வளவு அமல் செஞ்சுட்டேன், நீங்க பொருள் பேசுறதுல மாறி போயிடுச்சு, நீங்க பொருள் பேசுறதுல மாறி போயிடுச்சு, நீங்க ஒழுக்கைக்கெல்லாம் நடந்ததுல முக்காவாசி போயிடுச்சு, எல்லாம் பாதுகாக்கணும். அந்த மாதிரி போது திருப்பி வந்து எடுக்க வேண்டாம் பிரச்சனை. அதனால செஞ்ச அமல்கள் வீணாகிற மாதிரி வேலைகளில் ஈடுபடக்கூடாது. ரமலானுடைய மாசம் அவை குறிப்பா இரவு காலம் நமக்கு அமலுக்கான காலம், துஆ, அல்லாஹ்வுடைய மன்னிப்பை வாங்கக்கூடிய இரவுகள். அதனால தயவு செஞ்சு இந்த மாசத்துல நம்ம மற்ற மாசங்கள்ல கழிச்ச மாதிரி மற்ற நாட்டில் தூங்கிடுறோம், ஆனால் இப்போ என்ன செய்யறது இல்லை, தூங்குறது இல்லை, விளையாடுகிறோம், அரட்டை அரங்குகளில் ஈடுபடுறோம். இன்னும் பல இடங்கள்லாம் பார்த்தா ஹராமான விஷயங்கள் நடக்குது. முஸ்லிம்கள் வாழக்கூடிய பல பகுதிகளில் பாட்டு கச்சேரிகள் நடக்குது. ரமலானை கேவலப்படுத்துறது, கொச்சப்படுத்துறது யாரும் அல்ல, நம்முடைய முஸ்லிமான சகோதரி. யாராவது ஒருத்தர் பள்ளியாசனை இடிச்சுட்டா கோபம் வருது, ரோஷம் வருது, நமக்கு ஆத்திரம் வருது. இமான் அதில் வரதான் செய்யும், ரோஷம் இல்லை, உங்களுக்கு கோபம் வரதான் செய்யும். ஆனால் அதை விட அதிகமான ரோஷம் என்ன இருக்குங்க? முஸ்லீமே என்ன செய்யறாரு? ரமலான் மாசத்தையும் மஸ்ஜிதையும் தொழுகையையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் தரக ஸலாத் ஃபகத் ஹதம தீன், யார் தொழுகையை விட்டாரோ அவர் இஸ்லாத்தையே தகர்த்து விட்டார். தொழுகையை விட்டவங்க தீனை இடிக்கிறாங்க. இதை பற்றி யார் கவலைப்படுறாங்க? அதனால நாம இந்த விஷயத்தை புரியணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மகிட்ட எதிர்பார்க்கலாம், இந்த ரமலான்ல நஃப்ஸை பக்குவப்படுத்துங்கள், நஃப்ஸுக்கு பயிற்சி கொடுங்க. காலையிலேருந்து நோன்பு திறக்கிற வரைக்கும் பசி பட்டினியோடு இருந்தோம், நோன்பு திறக்கிற நேரத்தில் நம்ம நோன்பு திறந்துடும், அப்பயே நஃப்ஸை பக்குவமாக வைக்கணும். நஃப்ஸை என்ன செய்யணும்? அந்த ஹலால் ஹராம பேணுறது, நாங்கள் என்ன செய்யறது, இஃப்தாருடைய நேரம் வர வரைக்கும் சபூர் செய்யறது. அதே மாதிரி நம்ம என்ன செய்யறது, வயிறு நிரப்பாமல் இருக்குது. நஃப்ஸ் என்ன செய்யும்? ஒரு நேரம் பசியாக இருக்காப்பா, கொஞ்சம் அதையும் தின்னு இதையும் தின்னு இதையும் தின்னு எல்லாத்தையும் தின்னு ஓத்தை நினைச்சிடணும். பிறகு தொழுகையில் சோம்பேறித்தனம், தொழுகையில் மகளிர் தொழுகை கஷ்டமாக புரிஞ்சு எந்திரிக்க முடியாது. அவ்வளவு மோசமான நிலையில நோன்பு திறக்கக்கூடாது. அங்கேயும் நஃப்ஸை கட்டுப்படுது. பசி தாகத்தில் அளவுக்கு சாப்பிட்டோமா குறைச்சிக்கணும், சாப்பாடு அந்த நேரத்தையும் குறைக்கணும், பசி எடுத்து சாப்பிடணும். ரமலான்ல பசி இல்லாமல் போயிடுது. நமக்கு பசியை உணரணும், தாகத்தை உணரணும், பிறகு அதை போக்கணும், பசி தாகம் போகிற அளவுக்கு சாப்பிடணும். அதே மாதிரி நமக்கு நஃப்ஸ் எவ்வளோ விஷயங்கள் பகலில் திங்காமல் போயிட்டோமே, இன்னும் கொஞ்சம் நஃப்ஸுடைய ஆசையை பூர்த்தி செய்யறதுக்காக எங்கே போகிறோம், மார்க்கெட்டுக்கு போயிடும், நண்பர்களோடு சேர்ந்து அப்படியே ஜாலியாக இரவு கழிச்சு. இது நஃப்ஸ் பக்குவப்படாத நஃப்ஸாக, நஃப்ஸ் நம்ம இழுத்துட்டு போகும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வனஹன் நஃப்ஸ அனில் ஹவா ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா.
யார் நஃப்ஸை மனோ இச்சைகளை விட்டு தடுத்துக் கொள்வாரோ, நஃப்ஸ் மனோ இச்சை கூட்டிகிட்டே இருக்கும், இதை யார் பக்குவப்படுத்தி கட்டுப்பாட்டுக்குள் தன் நஃப்ஸை கொண்டு வந்து விடுவாரோ அவர் ஒதுக்கும் இடம் சொர்க்கம் என்பதாக அல்லாஹ் சொல்றார். இவ்வளோ பயிற்சி இருக்குதான், இவ்வளோ தொழுகை நோன்பு இதன் மூலமாக அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய ரகசியம் என்னென்று சொன்னால், மனிதர்களே முஸ்லீம்களே ஒரு நஃப்ஸை பக்குவப்படுத்தி ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வாங்க, ஒரு பேணுதலான வாழ்க்கைக்குள்ள வாங்க, உலகத்திலே ஆரோக்கியமாக வாழலாம், மறுமையிலே ஆரோக்கியமாக. அதுக்காகத்தான் நமக்கு இந்த மாசத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெரிய பொக்கிஷமாக தந்திருக்கிறான். இதை வீணாக அரட்டை அடிச்சு ஊரு சுற்றி வீணான விளையாட்டுகளில் இரவு கழிச்சு பகலெல்லாம் தூங்கி நம்ம நேரக்காலங்களை வீணாக்கிறாம இந்த மாசத்துல மற்ற காலங்களில் எது புனிதமான நேரம் சொல்லப்பட்டுச்சோ அதையும் நாம் இந்த மாசத்தை மதிக்கணும். ஃபஜ்ருக்கு பிறகு உள்ள நேரம், அசருக்கு பிறகு உள்ள நேரம், அந்த மாதிரி நேரங்களை நம்ம மதித்து கொஞ்சமாவது இருக்கிற துவாக்களில் ஈடுபடுறது, இந்த பயிற்சிகள் எல்லாம் நம்ம ரமலான் எடுக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மாதிரி ரமலானுடைய இரவை பகலையும் அவன் விரும்பக்கூடிய முறையில் கழித்து நஃப்ஸை பக்குவப்படுத்தி அந்த நல்லடியாக கூட்டத்தில் அல்லாஹ் நம்ம எல்லோரும் சேர்ந்த புரிவானாக. ஆமீன். ஆகிற தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.